நம்ம பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் தம்முடைய சாயலாக யாரை உண்டாக்கினாரா? நீங்க எல்லாம் தேவ சாயலா? யாரெல்லாம் தேவ சாயல் சொல்றீங்க? கை தூக்குங்க பாப்போம். அல்லேலூயா. ஒரு கூட்டம் சொல்லுது, நம்ம எல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டதில்ல, குரங்கிலிருந்து நம்ம என்ன பண்ணிட்டோமா, பரிணாம வளர்ச்சி பெற்று என்ன செஞ்சிட்டோம், குரங்கிலிருந்து என்ன பண்ணிட்டோம், வந்துட்டோம். அப்படி யாராவது சொன்னா சொல்லிருங்க, நீங்க உங்க அம்மா உங்க குடும்பம் எல்லாம் குரங்கிலிருந்து வந்திருக்கலாம். நாங்கெல்லாம் யாரு? தேவ சாயலிலே படைக்கப்பட்டவர். என்ன சொல்றாங்கன்னா, குரங்குகளுக்குள்ள இருக்கிற அந்த நிறைய விஷயங்கள் மேட்ச் ஆகுதான் மனுஷனோட. 92% என்ன பண்ணுதான், அந்த அந்த காரியம் எல்லாம் கொஞ்சம் மேட்ச் ஆகுறனால, அதனால குரங்குல இருந்து என்ன பண்ணிட்டாரா. நீங்க போய் நல்லா அறிவியல் படிச்சவங்க எடுத்து பாருங்க, நாய்கிட்ட மேட்ச் ஆகுது மனுஷனுக்கு. நாய்கிட்டையும் 84% மேட்ச் ஆகுது தெரியுமா உங்களுக்கு? எல்லா விலங்குகள்கிட்டையும் இருக்கிற சில சுவாபங்கள் மனிதன்கிட்ட இருக்குது, மேட்ச் ஆகும் நிறைய. அதுக்காக நாயிலிருந்து வந்தவன் சொல்ல முடியுமா? நல்லா கவனிங்க, இதுக்கு எல்லாமே வேதம் தான் நமக்கு விடை சொல்லுது. வேதம், இந்த வசனத்துல எல்லாமே இருக்குங்க. நான் சொல்றேன், இந்த வசனத்துல இல்லாத ஒன்று இல்லை, எல்லாமே இந்த பைபிள்ல இருக்குது. நான் வாசிக்க 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 இதெல்லாம் அறிந்து கொண்டேன். ஏன் மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த காரியங்கள் விலங்குகளுக்குள்ள இருக்கும் தெரியுமா? ஏன்னா மனுஷனுடைய உடம்பும் விலங்குகளுடைய உடம்பும் எதிலிருந்து உண்டாக்கப்பட்டது? வேதம் சொல்லுது மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது. அதனால அந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் எல்லாம் ஓரளவுக்கு இருக்கும், மேட்சா தான் இருக்கும். இதுல ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனா மனுஷன் எதிலே விசேஷமானவனா இருக்கிறான்னா, நாம் தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அதுல தான் மனுஷன் விசேஷித்தவன். பாடியில ஒருவேளை நீங்க போட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எல்லாம் மண்ணு தான். மண்ணில் இருக்கிற எல்லாமே இருக்குது. மண்ணில் இருக்க துத்தநாகம் இருக்குது, மண்ணில் இருக்கிற இரும்பு இருக்குது, மண்ணில் இருக்க தாமிரம் இருக்குது. எதில் இருக்குது? நம்ம பாடியில இருக்கத்தான் செய்யுது, எல்லாம் கலந்துதான் இருக்குது. அது மாதிரி விலங்குகளையும் தேவன் மண்ணிலிருந்து உண்டாக்கினால அந்த விலங்குகளுக்குள்ள இருக்கத்தான் ஐயா செய்யும். நல்லா கவனிங்க, நாம் பாவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாவம் எப்படி ஒரு மனிதனுக்குள்ள வந்துச்சு என்கிறதையும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் எல்லோரும் தேவ சாயல் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப எப்படி பிசாசுனுடைய காரியங்கள்லாம் உள்ள வந்துச்சு? இன்னைக்கு மனிதனுடைய வாழ்வியல், மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் தெரியுமா? ஊர்ல ஒன்று சொல்லுவாங்க, கடவுள் பாதி மிருகம் பாதி. இன்னைக்கு மனுஷன் அப்படித்தான் இருக்கிறான். நம்ம யாருன்னு நமக்கு தெரியல. ஒரு பக்கத்து அப்படியே ஆண்டவர் மாதிரி இருக்கிறோம், திடீர்னு மன்னிக்கிறோம், திடீர்னு இறங்குகிறோம், திடீர்னு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், எல்லாம் நடக்குது. இது என்ன சுவாபம்? தேவ சுவாபம், தேவ சாயல். அதே சமயத்தில் இந்த பொறாமை, வன்கண், பெருமை, அகம்பாவம், ஜாதி பெருமை எல்லாம் என்ன இருக்கு வந்துருது. இது யாருடைய குணம்? இதெல்லாம் மேப்படிய பிசாசு குணம். அதான் இன்னைக்கு மனிதன் எப்படி இருக்கான் தெரியுமா? கடவுள் பாதி மனிதன் பாதியா இருக்கிறான். ஏன் இந்த சூழ்நிலை வந்துச்சுன்னா, பிசாசுக்கு மனிதன் ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படிந்து கனியை புசித்தார்கள் என்று பார்க்கிறோம். கனியில விஷயம் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா கனியை புசிச்சதுனால ஆதாம் ஏவாள் ஆண்டவர் பண்ணிட்டாரு. இல்லையா, கனியில மேட்டர் இல்லை, அங்கே கீழ்ப்படியாமை கிரியை செய்தது.